dear students, beloved sons and daughters, warm greetings to all of you from me, the Archbishop of Madras and Mylapore. At this important moment in your life, as you prepare to write your board exams, I wish to speak to you with a word of encouragement and hope. These exams are significant, but they are not measure of your worth. They are one step in a much larger journey that God has planned for you. I know that you are prepared well. You have invested your time, your energy, your effort. Now walk into the hall with confidence and peace, smiling face. Do not allow fear or anxiety to disturb you. Stay calm, focused, and sincere in whatever you do today in the heart. Always remember this. You do your best and God will do the rest. When your effort is honest, God's grace will be never lacking. Be truthful in your answers, disciplined in your time, and steady, well focused in your mind. Whatever the result may be, never lose hope, never lose courage, and never lose faith in yourself and in God. I thank your parents, teachers, and all those who have accompanied you with love, guidance, and prayer. You are surrendered by blessing, particularly my blessing. As you are going forward, I place each one of you into God's loving hands. நீங்களாம் போர்டு எக்ஸாம் போகிறதுக்காக தயாராக இருக்கிறீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, எத்தனை நைட்டு நீங்கள் உட்காந்து படிச்சிருப்பீங்க. இந்த வேளையில ஒரு சில நேரங்களில் பயம் இருக்கும். பட் இருந்தாலும் டோன்ட் வரி, காட் இஸ் வித் அஸ் and you have done excellently well so far. தைரியமா எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுங்க, நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க, நல்ல ஆன்சர்ஸ் நல்லா எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சிறப்பா எழுதுங்க, ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்ல முறையில எழுதுறது பாருங்க. படிக்கிற மாதிரி இருக்கிற டீச்சர்ஸ் கூட கரெக்ட் பண்ணும் பொழுது அதையும் நல்ல முறையில போக்கஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே நல்லா நடக்கும். டோன்ட் வரி, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, ஆல் தி சக்சஸ். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஒரு பக்கெட்ல தண்ணியில எலிய போட்டாங்க. உயிர்க்காக போராடுற அந்த நேரம் 15 நிமிடம் உயிர்க்காக போராடுது. அப்புறம் அந்த எலியை எடுத்துடுறாங்க. அப்படி 2-3 டைம் பண்ணிட்ட பிறகு அந்த எலி அடுத்த முறை போடுகிற போது 60 மணி நேரம் உயிர்க்காக போராடுதான். 60 மணி நேரம். முதல் டைம் 15 நிமிடம், அடுத்தது 60 மணி நேரம். அந்த அளவுக்கு நம்பிக்கையை வளர்த்து கொண்டது. நம்மளை யாராவது காப்பாத்திடுவாங்க, நம்ம வெளியே வந்துடுவோன்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டது. நம்மளாம் மனிதர்கள், நம்முடைய பிள்ளைகள் தேர்வு எழுத போறாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு நிறைய வேணும். நல்லா செய்வேன், நல்லா எழுதுவேன். அந்த ஊக்குவிக்கிற இது பெற்றோர்கள் தரணும் பிள்ளைகளுக்கு. அந்த நம்பிக்கை ஆசிரியர்கள் தரணும், சுற்றி இருக்கிற உறவுகள் தரணும். அந்த பிள்ளைகள் சிறப்பாக தேர்வு எழுதுவாங்க. பொது தேர்வு எழுத போகிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு, ஆற்றலை, தங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் கூர்மைப்படுத்தி கடின உழைப்போடு அவர்கள் தங்களுடைய இந்த இறுதி காலத்தில் தேர்வுகளை சிறப்பாக எழுத அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். நல்ல உறக்கம், நல்ல ஆரோக்கியமான பொழுதுபோக்கு, குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் படிப்பதற்கான ஆர்வத்தை செலவு செய்வது, இப்படி செய்கிற போது அவர்கள் சிறப்பான நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். இந்த ஆண்டு அந்த பொது தேர்வில் பங்கேற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற அவர்களை வாழ்த்துகிறோம். கடவுளுடைய ஆசி அவர்களோடு இருப்பதாக. அன்பான மாணவ செல்வங்களே, தேர்வு என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு தொடக்கப்புள்ளி. உங்களது கனவுகளை நனவாக்கப்படுகிற ஒரு வாய்ப்பை தருகின்ற அந்த தொடக்க புள்ளியை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக
உங்கள் கனவுகளை, பெற்றோரின் கனவுகளை, அந்த வாய்ப்பு ஒரு வளமான வாழ்வை பெற்றுத்தரும். எனவே இறை ஆசீர்வாதம், அருள் உங்களோடு இருந்து உங்கள் கடின உழைப்பை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் உங்கள் மனதிலே, எண்ணத்திலே கொண்டு வர ஞாபக சக்தியை அதிகரித்து வாழ்வை வளமாக்கிட செபிக்கின்றேன், மனதார வாழ்த்துகின்றேன். May Almighty God bless you, the Father and the Son and the Holy Spirit.